நாங்கள் ஒரு கிழமைக்கு மேலே வீட்டில் இல்லை. வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டுகள் எல்லாம் பட்டு போயிடுமோன்னு சரியாக கவலைப்பட்டு கொண்டு வந்தேன். நான் கருவேப்பிலை கண்டும் மணிப்பிளாந்தும் பட்டு போகையில். ஆனால் என்னுடைய துளசியிட கதை சரி என்ன நம்பிக்கை இருக்குது, அது தலைச்சி வரும் பண்ணினா கொஞ்சம் சாதுவான பச்சைத்தன்மை இருக்கிறபடியாக இதை நினச்சி தான் சரியாக கவலைப்பட்டேன். நாங்கள் நிற்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பஞ்சன் வந்ததும் பெறாதமாக என்ன பார்த்தேன். 2 பேருங்க 2 நாள் வெயிலுக்கு நாங்கள் நினச்சோம் சரி காதையண்டு அப்படி தான் நாங்கள் மனசுக்கு நினச்சி கொண்டு இருந்தோம். நாங்கள் பதி வச்ச கண்டு உண்டு சரி இங்கே பட்டுட்டு இது நல்லா இருக்குது, இதுவும் பட்டுட்டு இதுவும் தலைச்சி வந்திருக்குது உள்ளுக்கு. திறக்கவாப்பா, திறக்க வேணாமா, இதுக்காக காற்று. ஆனால் புல்லெல்லாம் முளைச்சி மழையும் பெஞ்சிருக்கேன். ராத்திரி மழையும் பெஞ்சு புல்லெல்லாம் வளர்ந்து நிற்கிறேன். ஓகே என் காணி அங்கே நிற்க மட்டும் காணி என்ன பாடோ தெரியலை, கண்டுகள் என்ன பாடோ தெரியலை, ஒட்டியே அமளி. உண்மையா என்னதான் இருந்தாலும் நாங்கள் எங்கே சொர்க்கத்துக்கு போனோம், எங்கட வீட்டுக்கு வந்து அது சந்தோஷம் தான். என்ன ஆனால் கவலையாயும் இருக்குது. அங்கே இவ்வளோ நாளும் சஞ்சண்ட அண்ணா விட்டு தான் நின்று நாங்கள் அவையும் விட்டுட்டு வந்ததும் கவலை தான். எந்த அஜியெல்லாம் வந்து விடி ஒழும்பினோடனே தன்னா ஐஷு ஆதித்தை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி கொண்டார். இவே சொல்லிச்சிடும் தங்களுக்கு அவைக்கு அது வளர்ந்துட்டு இருந்தானே சொல்ல தெரியல. ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்களே, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்களே இல்லை. அப்படி எங்களோட நாள் விடிஞ்சிருக்கு.